பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவாப்பம் ரோமர் 16 அதிகாரம் 20 சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளை, உங்களோடும் என்னோடும் ஆவியானவர் சொல்லுகிறது என்னவென்றால், சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவார். ஆமென். அல்லேலூயா. சமாதானம் இல்லாமல் இருக்கீங்களா? ரொம்ப வேதனை, கஷ்டம், பாடுகள், நிந்தைகள், நெருக்கங்கள், போராட்டங்களில் சிக்கி தவிக்கிறீங்களா? சமாதானத்தின் தேவன், உலகம் கொடுக்க முடியாத மெய்யான சமாதானத்தை தேவன் ஒருவரே தர முடியும். இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கொடுக்க முடியாது. அதெல்லாம் டெம்பரவரி. அந்த டெம்பரவரியாக கொடுக்கறது சமாதானம் கிடையாது. நிரந்தர சமாதானம், தெய்வீக சமாதானம் தேவனிடத்திலிருந்து வருகிறது. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை, நமக்கு டிஸ்டர்ப் பண்ணுகிற சாத்தானுடைய கிரியைகளை தன் கால்களின் உங்கள் கால்களின் கீழே, அவங்கவுங்க கால்களின் கீழே நசுக்கி போடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். அல்லேலூயா. நம்ம காலு கீழே சாத்தானை நசுக்கிற ஒரு வல்லமையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், வல்லமையை கொடுத்திருக்கிறார். அதை நாம் கிறிஸ்துவை அறிந்த பிள்ளைகள் நாம் அதை பயன்படுத்த வேண்டும். அதிகாரத்தை நம்மகிட்ட கொடுத்திருக்கிறார், நம்ம அதை பிரயோகிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சமாதான குலைச்சலை உண்டு பண்ணிக்கிற சாத்தானோட கிரியைகளை உன்னை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்குகிறேன். அப்படி போ சாத்தானை என்று நாம் வாயிலே அறிக்கையிட வேண்டும். நாம் அப்படி சொல்லி கடிந்து கொள்ளும்போது பிசாசு நம்மளை விட்டு ஓடி போவான். அல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ஆமென். நாம் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் ஆண்டோட சுத்த கிருபை. அவருடைய கிருபை தான் நம்மளை தாங்கிறது. அவருடைய கிருபை தான் நம்மளை நடத்துகிறது. நாம் நிர்மூலமாக இருப்பது அவருடைய சுத்த கிருபை. அவருடைய கிருபை இருந்தால் போதும். நாம் கிருபை அனுதினமும் கேட்க வேண்டும். காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது. அல்லேலூயா. அந்த கிருபையை நாம் கேட்டு இந்த புதிய நாளுக்குள் நம்ம நடத்தி கொண்டு வந்திருக்கிறாரே, ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, சமாதான தேவன் நம்மளோடு கூட இருந்து நமக்கு எதிராக வருகிற எல்லா சாத்தானுடைய கிரியைகளை நம் கால்களை கீழே நசுக்கி போடுகிற தேவன் நமக்கு கிருபை தந்து நடத்துகிறாராக இருக்கிறாரே, அவரை நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரம தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளைக்காய் நன்றி செலுத்திக்கிறோம். ஆண்டவரே அப்பா, இந்த 2025 வருஷத்தில் நவம்பர் மாதத்தின் 3ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஆண்டவரே அப்பா, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வாசித்த வேத வசனத்தின்படி சமாதானத்தின் தேவன் ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திர கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்கு ஆண்டவரே அப்பா, எங்களுக்கு சமாதானத்தை தந்து சீக்கிரமாய் ஆண்டவரே அப்பா சாத்தானை எங்கள் கால்களுக்கு கீழே நசுக்கி போடுகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன். அதிகாரத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன், வல்லமையை கொடுத்திருக்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திர கர்த்தாவே. அப்பா, உங்களுடைய கிருபையினால எங்களை நிரப்பி வழி நடத்துறதுக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க, பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அபரிவிதமாக ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளைக்கு விரோதமாக, இந்த ஜெபத்திற்கு விரோதமாக, எங்கள் ஒவ்வொரு விரோதமாக செயல்படுகிற எல்லா சத்துருவின் கிரியைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டிந்து துரத்தி அப்புறப்படுத்துகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நாமம் ஒன்று மகிமைப்படட்டும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.